தவேக ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடாதுன்னு விசிக தரப்பிலிருந்து கருத்து எழுந்திருக்கிறத பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இப்ப விசிகவும் தவேக ஆதரவு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த நிலையில அதிமுக அமைச்சர்களுக்கு பதவி வழங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதை யார் தரப்புல இருந்து வைக்கப்பட்டிருக்கு? மேலும் விரிவா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க நிலவரத்தை பதிவு செய்யலாம். அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு கொடுத்திருந்த நிலையில பல விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் விசிகாவினுடைய பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் இப்போது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அந்த கருத்துலதான் அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள்ல சிலருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட இருப்பதா வரக்கூடிய செய்தி ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ அதிருப்தி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்துல முறைப்படி இணைந்து இடைத்தேர்தலில் சந்தித்து மக்கள் தீர்ப்பை பெறணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் விசிக எம்பி ரவிக்குமார் தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. அவர் சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகவை சேர்ந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய கொரோனா உத்தரவை மீறி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அரசியல் கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே கொறடாவை நியமிக்கவும் உத்தரவை பிறப்பிக்கவும் அதிகாரம் இருக்கு அப்படின்னு அரசியலமைப்பு சட்டமும் தீர்ப்பும் அதுதான் சொல்லுதுங்கிறத ரவிக்குமார் அதுல குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கட்சியின் உத்தரவை மீறியதால் அதிமுகவை சேர்ந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுமே 10வது அட்டவணையின் கீழே தகுதி நீக்க நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் அந்த அபாயம் இருக்கு அப்படின்னும் விசிக எம்பி ரவிக்குமார் ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் அமைச்சர் பதவியேற்பதில் சிக்கல் இருப்பதாகவும் ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. குறிப்பா சபாநாயகருடைய இறுதி தீர்ப்பு வழங்கும் வரைக்கும் இந்த அதிமுகவை சேர்ந்தவர்களை அமைச்சர்களாக நியமிக்க சட்டப்பிரிவு 164 கீழே உடனடியாக தடை இல்லை என்றாலும் கூட, சட்டப்படி அனுமதி இருந்தாலும் கூட அதிமுகவை சேர்ந்த 25 பேர்ல சிலரை அமைச்சராக நியமிக்கப்பட இருப்பதாக வரக்கூடிய செய்தி அப்படிங்கிறது ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பை விசிக எம்பி ரவிக்குமார் தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதுலதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த 25 எம்எல்ஏக்களுமே தமிழக வெற்றி கழகத்துல இணையணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சா அங்க இடைத்தேர்தல் வரும். அப்படி இடைத்தேர்தலை சந்திச்சு மக்களுடைய தீர்ப்பை பெற்று அவங்க ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தியிருப்பதை பார்க்க முடிகிறது. விசிகாவில் இருந்து இப்படி ஒரு கருத்து வந்திருக்கு அப்படிங்கிறதும் தற்போதைய அரசியல் நகர்வுல முக்கியமான ஒரு நகர்வா தான் பார்க்கப்படுகிறது. தற்போதைய அரசுக்கு ஏற்கனவே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா, ஐயுஎம்எல் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல ஆதரவு கொடுத்திருந்ததுதான் பல்வேறு விவாதங்களை எழுப்பியிருந்த நிலையில இப்போ விசிகாவில் இருந்தும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுவதாக வரக்கூடிய செய்திக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.